வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது மோர் குழம்பு, ஆனியன் பக்கோடா. இந்த மோர் குழம்பு ரெடி பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஆனியன் பக்கோடா இருக்குல்ல, ஒன்று ஸ்நாக்ஸும் தொட்டு சாப்பிட்லாம், இன்னொன்று வந்து அந்த மோர் குழம்பு மேலேயே போட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அது பக்கோடா மோர் குழம்பு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் ஃப்ரை. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஃப்ரை பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் அந்த புளிப்பு, அந்த சாட் மசாலா போட்ட அந்த டேஸ்ட்டு எல்லாம் அருமையாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஆனியன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 15 பல்லு, இடித்த இஞ்சி 5-10 கிராம், அதாவது சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 1 நம்பர், சோம்பு 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, உப்பு டு டேஸ்ட், ஆயில் ஃபார் ஃப்ரை. இதாங்க இந்த பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்கள். எப்படி பிரியாணிக்கும் ரைத்தாக்கும் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு வெங்காயம் கையிலே க்ரஷ் பண்ணுங்கள். சின்ன குவான்டிட்டி வீட்டில் பண்ணும்போது வெங்காயத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கோடா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா கடையிலையோ ஹோட்டல்லையும் பண்ணும்போது வாஷ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வராது, அதனால் வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் க்ரஷ் பண்ணி போட்டாச்சுல, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இந்த குவான்டிட்டி பாருங்கள், சும்மா ஒரு சின்ன துண்டாக இருக்கும், ஒரு 5-10 கிராம் தான் இருக்கும். அந்த இஞ்சியை வந்து நல்லா இடித்து போட்டிருக்கோம். அதேமாதிரி பூண்டு தோலோட இடித்து போடுங்க. இந்த மாதிரி பக்கோடா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஸ்கின்னோட இடித்து போடும்போது உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வரும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போடுறோம். உப்பு போட்ட பிறகு மிளகாய் பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதே சக்தி சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு பெருங்காயம் பவுடர், சோம்பு, பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான். நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக வந்து சில்லி பவுடர்னு போட்டிருக்கோம். அதே டைமில் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த மசாலா அது வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடணும், அதுதான் கான்செப்டே. இதை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தண்ணி தெளிக்காமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணால் வெங்காயத்தில் இருக்க தண்ணி அப்படியே இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு பைண்டிங் ஏஜென்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதாவது கடலை மாவு, அரிசி மாவு. கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். நார்மலாக 2க்கு 1 மடங்கு, 2 மடங்கு கடலை மாவுனா 1 மடங்கு அரிசி மாவு. ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷனில் 1/2 மடங்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அரிசி மாவு. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உதிரியாக இருக்கா, இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகமாக போட்டால் உங்களுக்கு போண்டா கான்செப்டில் போய்டும். அதனால் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்துலையும் தண்ணி இருக்குது, அதே டைம் தண்ணியும் தெளிக்கிறோம். அதனால் கவனமாக மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த வெங்காயம் அந்த மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் சூடாக இருக்க செக் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி போடணும். கையில் க்ரஷ் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பக்கோடா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இல்லை அப்படியே நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, சில பக்கோடா ரொம்ப பெருசாக இருக்கும், சிலது வந்து அந்த வெங்காயம் மட்டும் ஃப்ரை ஆகும். அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது என்ன ஆகுனா, தீஞ்சு போனால் அந்த டேஸ்ட் வந்துடும். அதனால் ஈவனாக கையில் க்ரஷ் பண்ணி போடணும். நான் இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணுறேன், அப்போ பாருங்கள். இப்போ இந்த பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது எப்படி க்ரஷ் பண்ணுறது பாருங்கள். அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எப்படி நம்மளோட 5 விரலும் மிக்ஸ் ஆகுது பாருங்கள். பெரிய விரலும் சின்ன விரலும் சேர்த்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போடணும். சின்ன சின்ன துண்டாக கீழே விழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துனா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஆனியன் பக்கோடா ரெடி. இது தொடர்ந்து மோர் குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்:
தயிர் 400 ml, தேங்காய் 3 பத்தை, பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். தயிர் திரியாக இருக்கக்கூடாது, அதனால தான் நல்லா பீட் பண்ணு சொல்கிறேன். பீட் பண்ணி முடித்த பிறகு 400 ml தயிருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 350 ml தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மாதிரி மோராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கையில் எடுத்தினா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வரணும். இப்போது இந்த மோர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த தேங்காய் நான் சொல்லியிருக்க குவான்டிட்டிக்கு பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமில் பச்சை மிளகாய் காரத்துக்காக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/4 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வீட்டில் போடுங்க. அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடும். இந்த தேங்காய் அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் உங்களுக்கு அந்த மோர் குழம்பு நல்லா இருக்காது. அதே டைமில் ரொம்ப குறன்னு கூடாது. ஒரு 90% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும், கொஞ்சமாக திரியாக இருக்கும். இப்போது தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் உடைச்சி போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் போடுறோம். இந்த இடத்துல அடுப்போட ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஏங்கிட்டனா மஞ்சத்தூள் போட்ட உடனே உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சா, இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணுறோம். அதாவது அந்த தாளிப்பு தேங்காய் பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த தண்ணி ஊற்றின பிறகு திருப்பி ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போது இதுக்கு மேலே குக் பண்ண அவசியம் இல்லை. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மோர் இதில் ஆட் பண்ணுறோம். சூடோடு ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும். அதே டைமில் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. இது ஒரு பேசிக்கான விஷயம். நீங்கள் ஞாபகத்தில் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சில் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பக்கோடா அதில் போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அப்புறம் சாப்பிட்னா சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த பக்கோடா ரொம்ப நேரம் ஊறினாலும் சாகி ஆகிடும். நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இது தொடர்ந்து வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் 1/2 கிலோ, கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகம் சிறிதளவு, சாட் மசாலா தேவையான அளவு, தயிர் 100லேருந்து 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்.
ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா கடையிலேருந்து வாங்கும்போது வெண்டைக்காய் நல்லா பிஞ்சான வெண்டைக்காய் இருக்கணும். இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் இந்த மாதிரி வெண்டைக்காய் வச்சு பண்ணும்போது நல்லா பிஞ்சாக கடையில் பார்த்து வாங்குங்க. அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸை கட் பண்ணுறோம். தின்னாக கட் பண்ணுறது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வெண்டைக்காய் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணினா நல்லா தின்னாக ஈஸியாக கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, கை வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக கட் பண்ண சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. சின்ன பவுல்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் அகலமான ட்ரே இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் போட்ட உடனே கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அரிசி மாவு. நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் கடலை மாவு 2 மடங்குனா 1 மடங்கு அரிசி மாவு, இதுதான் ரேஷியோ. இதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும், அதே டைமில் ரொம்ப காரமாக இருக்காது. இந்த மாதிரி ரெசிபிக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான போட்டிருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சமாக சீரகம் பவுடர் போடுங்க. அந்த சீரகம் பவுடர் வந்து ஒரு மைல்டாக இருக்கும், ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அந்த ஃப்ளேவர் தெரிய வரும். அதனால தான் சீரகம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 100லேருந்து 150 ml சொல்லியிருக்கேன்ல, அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறதில்லை. இதுக்கு பிறகு தண்ணி தெளிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த வெண்டைக்காய், அந்த கடலை மாவு, அரிசி மாவு கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது. மேலோட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தண்ணி தெளிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டிங்கன்னா ஈரப்பதம் அதிகமாகும். அதனால தான் கொஞ்சமாக தள்ளி தெளிக்க சொல்கிறேன். இதுக்கப்புறம் எண்ணெய் கடாய் நல்லா சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணினா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். சூடு இல்லாத எண்ணெயில் கண்டிப்பாக வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கா. இந்த மாதிரி வெண்டைக்காய் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கடைசியாக சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாட் மசாலா எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டேன்னா, அந்த புளிப்பு தன்மை லைட்டாக இருக்கும்.